சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னா, எப்பவுமே ஜோதிட பிரகாரம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, சனி சரியில்லைன்னா குரு நல்லா இருப்பார். ம். குரு காப்பாத்திருவாரு அப்படின்னு அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க. இங்க குருவும் சரியில்லை, சனியும் சரியில்லைன்னா போச்சு முடிஞ்சு ஜோலின்னுவாங்க இல்லையா? சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கவுண்டமணி சார் படம் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து அவங்க சொல்லுவாங்க, என்னப்பா வேலை? கப்பல்ல வேலைன்னுவாங்க. ம். சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வேலையை விட்டுருவாங்க. நேரா அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன வேலைன்னு கேட்பாரு. வேற ஒண்ணும் இல்லைண்ணே, கப்பல் போயிட்டே தான் இருக்கும். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். திடீர்னு எங்கேயாவது கப்பல் நின்னுதுன்னா நீங்க இறங்கி தள்ளணும். அப்புறம் சம்பளத்தை யார் வாங்குவா அப்படின்னு கேட்பாரு. அது நான் வாங்கிக்கிறேன்னுவாரு. அந்த மாதிரி யாரையும் நம்பி போறது ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க வந்து ஒரு படத்துல ரஜினி சார் இன்டர்வலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்க முகம் இந்த முகம்னு மாத்தி போடுவார். அந்த மாதிரி இவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பிஃபோர் ஜூன் ஆஃப்டர் ஜூன். பிஃபோர் ஜூன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆஃப்டர் ஜூன்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் ஆரோக்கியத்துல தேக ஆரோக்கியத்துல கவனம் என்பது தேவை. கால் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். யாரையும் நம்பி போகக்கூடாது. சொல்றவங்கெல்லாம் அதாவது ஃபுல்லா பிபிடி போட்டு பெரிய ஸ்க்ரீன் எல்லாம் காமிச்சாங்கன்னா அதெல்லாம் நம்பாம ரொம்ப கவனமா இருந்தால் நல்லது. சிவ வழிபாடு பெட்டர்.